அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 110. ஓம் தீமையும் பாவமும் தொலைப்பாய் போற்றிவோம். உலகில் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதற்காகவே பொதுநலன் கருதி சிறப்பு வழிபாடுகள், வேள்விகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் வழிபாட்டுத் தலங்களில் நடத்தப்படுகின்றன. ஆனாலும் தீமைகளும் துன்பங்களும் பாவங்களும் தொடரவே செய்கின்றன. எல்லாம் வல்ல கடவுள் ஒருவர் உண்டு என்பதை உணர்த்தி அன்பு, அறம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு எல்லா மதங்களும் போதித்தன. இந்து மதம் தருகின்ற விளக்கம் வருமாறு: இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் படுகின்ற துன்பங்கட்கு அவரவர் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளே காரணம். காரணம் இல்லாமல் காரியமில்லை என்பது பிரபஞ்ச விதி. அந்த விதி உயிர் வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பது இந்து மதத்தின் கோட்பாடு. ஒவ்வொரு உயிரும் தான் செய்த கர்ம வினைகளுக்கு தக்கபடி அனுபவம் பெறவே இந்த உலகில் வந்து பிறக்கின்றது. தெய்வ பிறவியே ஆனாலும் ஊழ்வினைக்கு கட்டுப்பட்டவர்களே என்பது அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. இந்த கர்ம சட்டத்தை வைத்தே பரம்பொருள் ஆட்சி செய்கிறது என்கிறது இந்து மதம். ஒருவனுக்கு எப்படி கர்ம வினைகள் வருகின்றன? நினைக்கிற நினைப்பு, பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் என மனம், வாக்கு, உடம்பு என்ற 3ஆல் தான் வருகின்றன. தன்னை சுற்றியுள்ள உலகப் பொருள்களின் மீது வைக்கும் ஆசையும் பற்றும் தான் ஒருவனுக்கு கர்மங்களை செய்ய தூண்டுகின்றன. நிலையில்லாத பொருள்களில் இவன் ஆசையும் பற்றும் வைக்கிறான். இதற்கு அறியாமை என்ற அஞ்ஞானம் காரணம். என்றேனும் ஒரு நாள் நாம் செத்துப்போவோம் என்று தெரிந்தும் அநியாய வழியில் கோடி கோடியாய் சம்பாதித்து வைக்கிறானே, அநியாயமும் அக்கிரமும் செய்கிறானே, ஏன்? அஞ்ஞானமே காரணம். மிதமிஞ்சிய காமம் மனத்தையும் உடம்பையும் நோய் நொடியில் தள்ளிவிடும் என்று தெரிந்தே இருந்தும் பெண்களை நாடி பேயாய் அலைகிறானே, ஏன்? அஞ்ஞானமே காரணம். தனி மனிதன் துன்பத்திற்கு அவனவன் கர்மவினையே காரணம் என்பது சரியே. மொத்தத்தில் ஒரே சத்திய பொருளான கடவுளின் இயல்பையும் நம்முடைய உண்மை நிலையையும் அறியாத அஞ்ஞானம்தான் தீமைக்கும் பாவங்கட்கும் காரணம் என்கிறது இந்து மதம். இதிலிருந்து விடுபட அந்த கடவுளிடமே சரணடைந்து தீமையையும் பாவமும் தொலைப்பாய் என்று வேண்டுவதை தவிர வேறு வழியில்லை. மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூட்டாக வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் என்று கருதி தீமையையும் பாவமும் தொலைப்பாய் என்று இம்மந்திரம் வேண்டுகிறது. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.